ஷர்மிளா, தமிழக அமைச்சரவையில் இன்று பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை மற்றும் மீன்வள முன்னேற்ற நிறுவனம் உள்ளிட்டவை ஸ்ரீநாத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி தொகுதியின் கமலி அவருக்கு கால்நடை வளத்துறை அமைச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடைத்துறை அமைச்சராக கமலி அங்கு பொறுப்பேற்க இருக்கிறார். குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக, பால் மற்றும் பால் பொருட்கள் முன்னேற்றத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என்றும், வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல ராஜ்குமாருக்கு வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக ராஜ்குமார் பொறுப்பு வகிக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சராக காந்திராஜ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதன் ராஜா சிறு குறு தொழில்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகதீஸ்வரி. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி கைத்தறித்துறை மற்றும் காதி மற்றும் கதர்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வணிக வரித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள், மெய்நிகர் நுண்ணறிவு பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வப்பிறந்தகையை தோற்கடித்த தென்னரசுக்கு ஈடில்லாத தமிழர்கள் அகதிகள் நலத்துறை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். முகமது ஃபர்வாஸ் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்ற முகமது ஃபர்வாஸ் அங்கு தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். அதுவும் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நலத்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மரிய வில்சன் அவர் நிதித்துறை மற்றும் திட்டம் முன்னேற்றம் ஆகிய துறைகள் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதித்துறை மற்றும் திட்டம் மற்றும் முன்னேற்றத்துறை ஆகியவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மினிஸ்டர் ஃபார் அவர் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை விக்னேஷுக்கு, கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 அமைச்சர்களுக்குமான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் ஸ்ரீநாத்திற்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அவிநாசி கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். இதே போல குமாரபாளையம் விஜயலட்சுமி அவர் பால்வளத்துறை, பால் பொருட்கள் முன்னேற்றம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ஆர்வி ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சராகவும் வினோத் வேளாண் துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோத் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருவாரணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை மாற்றம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக, மாசு கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக திருவாரணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவருக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.